ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஆந்திரா அவக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆந்திரா ஆவக்காய், அதாவது ஆந்திரா பூண்டு மாங்காய் செய்ய போகிறோங்க. குண்டு மாங்காய், நல்லா புளிப்பு இருக்கிற குண்டு மாங்காய் 2 மாங்காய் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியானா ரொம்ப பொடியாக இல்லைங்க, மாங்காய் ஊறுகாய்க்கு இப்படி தான் போடுவோம், அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் உப்பு, இந்த ஊறுகாய்க்கு தேவையான பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் நல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம், கடலெண்ணெய் நம்ம விருப்பம் தான். நான் நல்லெண்ணெயில் செய்ய போகிறேங்க. கடுகு வெந்தயம் மிக்சியில் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கம்மி குவான்டிட்டியாக இருக்கிறதுனால. இது கூடயே இந்த மிளகாய்த்தூள் உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், ஆவக்காய் ஊறுகாய், பூண்டு சேர்த்து ஆவக்காய் ஊறுகாய்க்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதையெல்லாம் அரைச்சி பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இப்போ ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா, அதாவது வெந்தய பவுடர், கடுகு பவுடர், சிகப்பு மிளகாய் பவுடர், உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கனால அப்படியே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது எண்ணெய் இந்த அளவுக்கு ஒரு 1/4 கப்பு எண்ணெயாகவும் தேவைப்படுங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நம்ம விருப்பந்தாங்க. இப்போ இந்த எண்ணெயை நல்லா ஒரு 1/4 கப்பு சூடு பண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லைங்க, அப்படியே பச்சையாகவே ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். உப்பு காரம் மசாலா நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்ல புளிப்பு இருக்கிற மாங்காவை யூஸ் பண்ணுங்கள். ஆவக்காய், ஆந்திரா ஆவக்காய் அப்படின்னாலே நல்ல புளிப்புள்ள மாங்காவை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குன்னு இருக்கிற தனி மாங்காவை தாங்க, கிளிமுக்கு மாங்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட நல்ல புளிப்பு இருக்கிற மாங்காய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ரெசிபி கரெக்டாக வருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி காரம் பத்தலைன்னா மிளகாய் தூள் தான் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா சேர்த்திக்கலாங்க. மசாலா ஓரளவுக்கு போட்டால் தான் இதை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்குங்க. இதுலேருந்து ஒரு லிக்விடாக ஒரு இது வரும், அதை நம்ம டிஃபனுக்கு கூட, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. ஆந்திரா ஊறுகாய் அப்படின்னாலே தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் மசாலா ஓரளவுக்கு தகுந்த மாதிரி போடுங்க, அப்போ தான் ஓரளவுக்கு திக்காக இருக்கும். நல்லா புளிப்பு இருக்கிற மாங்காவாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டோன்னா செமையாக இருக்குங்க. இது ஊற தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா நமக்கு உப்பு காரம் பத்தாது கண்டுபிடிச்சிடலாங்க. இதுக்கு எண்ணெய் தான் ப்ரிசர்வேட்டிவ், அதனால் ஓரளவு எண்ணெய் ஊற்றினா தாங்க இது கெடாமல் இருக்கும். உப்பு காரம் கரெக்டாக போட்டால் தான் கெடாமல் இருக்கும், அதனால் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஆந்திரா பூண்டு மாங்காய் ரெடி ஆகிடுச்சுங்க. பூண்டு ஆவக்காய் எப்படி வேணால் சொல்லாங்க, சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பூண்டு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டு நான் போட்ட அளவை விட ஜாஸ்தியாக வேணும்னாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நான் போட்ட அளவை விட காரம் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க செய்யணும். அதே டயத்தில் நல்ல புளிப்பு இருக்கிற மாங்காய் மட்டும்தான் இதுக்கு நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாத மாங்காயில் பண்ணால் ஊறுகாய் சரியாக வராதுன்னு சொல்ல வரல. ஆந்திரா பூண்டு மாங்காய் மாதிரி இருக்காதுங்க, ஆந்திரா ஆவக்காய் மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. அதனால் நல்ல புளிப்பு இருக்கிற மாங்காவாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ரெசிபி பண்ணால் தான் செம சூப்பராக இருக்கும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.